வணக்கம் மக்களே, இது நம்ம ராயவேலூர் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் விஜய் ஷாகுல். இன்றைக்கி நம்ம விஷ்ணு சினிமாஸில் ஹிப்ஹாப் தமிழா நடிப்பில் வெளியாகி இருக்கிற படம் தான் பிடி சார். இந்த படத்தினுடைய பப்ளிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்குது. கான்செப்ட் எப்படி இருக்குது? கான்செப்ட் சொல்கிற அளவுக்கு இல்லை, கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ ஹிப்ஹாப் தமிழா 2 வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுக்குறாரு, அது எப்படி இருக்குது? கம்பேக் பரவாயில்ல தலை, எல்லாம் படமே சூப்பராக படம் சூப்பராக இருக்குது. பொண்ணுங்க எல்லாம் பார்க்க வேண்டிய படம், சூப்பராக இருக்குது படம். நம்ம கருத்து சொல்லியிருக்காங்க படத்தில், எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. இப்போ ஹிப்ஹாப் தமிழானா கிளைமேக்ஸில் ஹைப் கொடுப்பாரு, இல்லை அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, சாதாரணமாக அவர் நேச்சராக அவர் நடிச்சிருக்காரு. அவர் கம்பேக் படமாக இருக்குங்க. கன்ஃபார்ம் இருக்கும், சூப்பராக இருக்குது படம், எல்லாரும் நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. பெண்களுக்காக தான் எடுத்திருக்காங்க. நல்ல பெண்களுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்றதுக்காக எடுத்து காட்டிருக்காங்க. நல்ல ப்ரோ, மொக்கையாக தான் இருந்துச்சு. அது எதுவுமே இல்லை, சாவஸ்டான்னாங்க. அவ்வளோ ஒர்த்து இல்லை காசு கொடுத்து போகிறதுக்கு. ஒரு வாட்டி கூட பார்க்க முடியும். சூப்பர் பெரிய ஸ்டோரி. படம் சூப்பர் ப்ரோ, செம்ம நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. நல்ல மெசேஜ், நல்லா இருக்கு. டைரக்ஷன், மியூசிக் எல்லாம் எப்படி? எல்லாம் நல்லா இருக்கு. ஹிப்ஹாப் தமிழா 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் படம் கொடுக்குறாரு. நல்லா இப்போ நல்ல படமாக இருக்குது. அவருக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு மாதிரி நல்லா இருக்குது. ப்ரோ படம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. பெண்களுக்காக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தப்பு பண்ணுற காலேஜில் எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில காலேஜெலாம் வந்து அவங்க எடுத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பெண்களே போயிட்டு. அதனால் வந்து இந்த படம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேர்ள்ஸுக்கு. அனிகா கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க ப்ரோ? அவங்க கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறது, தப்பாக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க வந்து இப்போ நான் வந்து தலையிலேருந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஹிப்ஹாப் தமிழா அது சொல்லவே தர ப்ரோ, அவர் வேறு லெவலில் கலெக்டர் ப்ரோ. பாட்டெல்லாம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் சாங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் வந்து ஒரு லவ் சாங், 2 சாங் தான் ப்ரோ படத்தில். அது இல்லாமல் வந்து அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது ப்ரோ. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ் எதனா சொல்லியிருக்காங்களா படத்தில்? மெசேஜ் அதான் பெண்களுக்கு தான் எதனா சொல்லியிருக்காங்க, மற்றபடிலாம் எதுவும் சொல்லிக்க முடியாது. ஹிப்ஹாப் தமிழா பிடி சாராக பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர்லாம் எப்படி வந்து? கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது, அவருடைய நடிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பரவாயில்ல, படம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜிஎம் அவ்வளோ இல்லைங்க, சாங்ஸ் கூட அவ்வளோவும் இல்லை. ஆனால் படம் கதை நல்லா இருக்குது, பெண்களுக்குன்னு முன்னுரிமை இருக்கணும் அப்படின்றதாக சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குதுண்ணா, படம் பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஓகே தான், ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஹிப்ஹாப் தமிழா 2 வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் ஓகே தான். படம் வந்து அருமையான தலை. எங்கள் தலைவர் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்துக்கிறாரு. இப்போது ஹிப்ஹாப் தமிழ்னாவே எங்கள் ஹிப்ஹாப் தமிழ் ஃபேன் நாங்களாம். படம் வந்து அருமையாக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் சின்ன பசங்க கூட கூப்பிட்டு வரலாம். படம் வந்து சூப்பராக இருக்குது. எப்படின்னா போரே அடிக்கல படம் ஃபுல்லாக. கண்டிப்பாக குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் போரே அடிக்கல, பெஸ்ட் ஆஃப் தி இயர் அடிக்கும் படம். ஒரு ஃபேமிலி மூவி, சின்ன பசங்களுக்கு. இது பிடி சார் வேறு, ஸ்கூல் மூவி வேறு, சூப்பராக இருக்குது. ஸ்கூல் பசங்க வந்து முக்கியமாக பார்க்கலாம் படம்.